ஒரு பிசியோ இல்ல ஸ்மார்ட் போனோ எதை ஹேக் பண்ண போறனாலுமே இந்த பேலோட்ன்ற வார்த்தையை கேட்டிருப்போம். பேலோட்னா என்னது, அதை மெட்டாஸ்பைட் யூஸ் பண்ணி எப்படி கிரியேட் பண்றதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். வெல்கம் டு டே 13 ஆஃப் லேர்னிங் ஹேக்கிங் இன் 100 days சேலஞ்ச். மெட்டாஸ்பைட்ன்றது ஒரு பெனிட்ரேஷன் டெஸ்டிங் டூல். அதுல இருக்க எம்எஸ்எஃப் ஃபினம் யூஸ் பண்ணி நம்ம பேலோட்ஸ் கிரியேட் பண்ண போறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். சோ நீங்க ட்ரை பண்ணி பார்க்க போறீங்க அப்படின்னா செக்யூரான என்விரான்மெண்ட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு பேலோட் கிரியேட் பண்றதுக்கு இந்த 4 விஷயம் முக்கியமா தேவைப்படும். நான் காலையில் லினக்ஸ்ல டெர்மினல் ஓபன் பண்ணிட்டு எம்எஸ்எஃப் ஃபினம்னு கொடுத்துக்கிறேன். அதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷனான -p இதுல நம்ம என்ன பேலோட் யூஸ் பண்ண போறோம்னு கொடுக்கணும். அண்ட் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதுல விண்டோஸ், மேக் ஓஎஸ், ஆண்ட்ராய்டு சொல்லிட்டு 546 பேலோட்ஸ் அவைலபிளா இருக்கு. காமனா இதுல நம்ம ரிவர்ஸ் கனெக்ஷன் பேலோட்ஸ் யூஸ் பண்ணுவோம். பிகாஸ் TCP, ரிவர்ஸ் HTTPS, ரிவர்ஸ் HTTP சொல்லிட்டு ஏதாவது ஒரு ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு ரிவர்ஸ் TCP யூஸ் பண்றேன். செகண்ட் ஆப்ஷனா நம்ம பேங்க் ஹோஸ்ட் யூஸ் பண்ணணும். அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணணும். இதுல நம்ம எந்த போர்ட் நம்பரை யூஸ் பண்ண போறோமோ அந்த போர்ட் நம்பரை மென்ஷன் பண்ணணும். அண்ட் 4th iPhone O நம்ம ஜெனரேட் பண்ண போற பேரோட பேர் கொடுக்கணும். நான் இங்க GTS